நல்ல பெரிய புல் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து நல்லா போகும். ஆனா திடீர்னு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு 30% விழும். ஸோ 30% விழுந்துருச்சேன்னு சொல்லிட்டு அதை பேரிஷ்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப டெக்னிக்கலா பேரிஷ் தான். ஆனா ஐ வுட் சே இந்த இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நல்ல பாசிபிலிட்டி இருக்கு நெக்ஸ்ட் ஒரு 4-5 மாசத்துக்கு கோல்டு. ஸோ இன் ம். ஜென்ரல் என்னோட வியூ என்னன்னா, யாருக்குமே ஃபியூச்சர் தெரியாது. நம்மளுக்கு ம். இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் குட் பிளேஸ் டு பை. ஆனா இப்ப 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 நேத்திக்கு வந்து 3% ஏறிச்சு. ட்ரம்ப் வந்து ஈரான் வர கேன்சல் பண்ணிட்டாரு திரும்பியும். அதனால இப்ப 3% ஏறிச்சு. பட் நெக்ஸ்ட் வீக் தான் முக்கியமான வீக். நெக்ஸ்ட் வீக் வந்து புது ஃபெட் சேர்மன் வந்து பதவி ஏத்துக்கிறாரு, கெவின் வார்ஷ். அவர் என்ன சொல்லுவாருன்றதான் மார்க்கெட் இப்ப பாக்குது. ஸோ அதனால அடுத்த வாரம் திருப்பியும் கொஞ்சம் கீழே விழறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதே நேரத்துல ரிவர்ஸ் ஆகி நல்லா மேல போறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. எப்படி போகும் தெரியாது. அவரோட ரேட் டெசிஷன், அவரோட மைண்ட் செட் பொறுத்து. ஸோ இன் ஜென்ரல் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி இடத்துல ரேட் வந்துட்டு ஹைக்கு கோல்டு நீங்க பாசிபிள் இல்லையா? ரிலேட்டட். இப்போ வந்து ரேட் ஹைக்கு தானே வெரி மச் பாசிபிள். அட்லீஸ்ட் ரேட் ஒரு ஹைக்கு எய்தர் பாசிபிள். எய்தர் நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் எடுப்பாங்க. ஜாப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ இதர் நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் எடுப்பாங்க, அப்படின்னா ரேட் ஹைக் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே அவங்க கோல்டுக்கு அவங்க அட்வான்டேஜா? ரேட் ஹைக் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இவர் வந்து ஓகே, நெக்ஸ்ட் ட்ரம்ப்போட 6 மந்த்ஸ். அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல பாசிபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்குவோம். அட்லீஸ்ட் நியூட்ரல் இருக்கு. ஸ்டாண்ட்ஸ் தான் இருக்கும் இல்லையா? இருக்கு. ஆனா நியூட்ரல் ஸ்டான்ஸ் தான் வந்து பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா. ம். ஏன் அப்படின்னா, இவரோட இவரோட தீசிஸ் என்னன்னா வந்துட்டு, இன்ஃப்ளேஷன் மெஷர் பண்ற ஃபார்முலா வந்து அவரு வந்து கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு புது ஃபார்முலா வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து நடக்கும்னு சொல்றாங்க. ஸோ வந்து கோல் போஸ்டை மூவ் பண்ணி புது ஃபார்முலா குறிச்சு, இங்க பாருங்க இன்ஃப்ளேஷன் அந்த அளவுக்கு ஏறல, ஆனா ரேட் ஹைக் நம்ம பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி தான் இது போகும் மோஸ்ட்லி. ஸோ வந்து நான் நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் அவர் என்ன நானும் ரவுடி தான் சொல்ற மாதிரி. மேடம், வேர்ல்ட் ரெக்கார்டே ஆமா. அதுதான். சரி, ஓகே, அந்த எட்டு புள்ளி ஆமா. ரெண்டு செகண்டே நம்பர் போட்டுருங்க, அந்த நம்பர் மாதிரி நான் தான். சொல்றதா நம்பரு. நான் ம். சொல்றதா நம்பரு. நீங்க என்ன சொல்ற அந்த மாதிரி தான் ஆக போகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ரேட் ஹைக் பண்ண மாட்டாங்க. ஆனா மார்க்கெட் என்ன செய்யுது அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மாசத்துல மார்க்கெட் என்ன பிரைஸ் பண்ணுதுன்னா, ரேட் ஹைக் பாசிபிலிட்டிக்கு பிரைஸ் பண்ண இதுவா இருக்கு. இப்ப இப்ப ட்ரெஷரி எல்லாம் அதிகமா போயிருக்கு. அதே நேரத்துல கோல்டும் விழுந்திருக்கு. ஸோ வந்து ம். கோல்டு சட்ட பேரிஷ், அதாவது சென்டிமெண்ட்ல பேரிஷ். பட் லாங் டர்மா வந்துட்டு இது புல்லிஷ் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மீடியம் டு லாங் டர்ம். இதனால வந்து மீடியம் டு லாங் டர்ம் இல்லையா? ஆமா, மீடியம் டு லாங் டர்ம் வந்து புல்லிஷ் தான்.